Hi friends, வணக்கம். Welcome to our channel. இன்னைக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலும் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸும் வரப்போகுது. இந்த சேலில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். ஏதானும் பொருட்கள் பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நினச்சிருந்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அமேசானோட ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ நிறைய மாற்றிருக்காங்க, நம்மளால் நிறைய ப்ராடக்ட்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சேல்லலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிறது மொபைல்ஸு. இது நல்லாவே ரெடியூஸ்டு ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். பேங்க் ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தவிர ப்ரைஸுமே நார்மல் எம்ஆர்பியை விட ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். மொபைல்ஸுக்கு 7 days ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஏதானும் டேமேஜோ இல்லை டிஃபெக்டிவ் பீஸாவோ இல்லைனா ராங் ஐட்டம் உங்களுக்கு டெலிவர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த மொபைல் எனக்கு பிடிக்கல, நான் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது பண்ண முடியாது. நீங்கள் ஒருவேளை ஐஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா டைரெக்டாகவே அதில் ஏதானும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆப்பிள் கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணணும். ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்ததுன்னா பிளாங்கோ அப்படிங்கிற ஒரு ஆப்பை அமேசானே இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அவங்களே அங்கேருந்து அசஸ் பண்ணுவாங்க நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணுன்ட்டு. அதில் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லாட்டினா பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டர் என்னன்றதை அவங்க சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு மொபைலை அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரீசெண்டானா ஒரு 2 months பேக் இருக்கும். அப்போ பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ண உடனே நான் கால் பண்ணி செக் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் மற்றது எல்லாத்தையுமே பண்ணி பார்த்தேன். எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஒரு 3 daysக்கு அப்புறம் தான் கால் பண்ணி செக் பண்ணால் அடல்ட் வாய்ஸ் ரிசீவிங் எண்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கேட்குது. இதுவே கிட்ஸ் வாய்ஸாக இருந்தால் ரிசீவிங் எண்டில் சுத்தமாகவே கேட்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க இதே மொபைல் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களே விட்டு செக் பண்ணி பார்க்க சொன்னோம். அவங்களுமே கிட்ஸ் வாய்ஸை செக் பண்ணி பார்த்தாங்க. ரிசீவிங் எண்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே இல்லை. ஸோ இந்த மாடலோட ப்ராப்ளம் அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுது. சரி, நார்மலாகவே 7 days வரைக்கும் ரிட்டன் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் பார்த்தா ரிட்டனே இல்லைங்க, ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர்ஸில் ஹெல்ப் ஆப்ஷன் இருந்தது. ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து அந்த பிளாங்கோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க எண்ட்லேருந்து அவங்க செக் பண்ணிவிட்டு மைக்ரோஃபோன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோஃபோன்னு செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதில் தான் ப்ராப்ளம்னு நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தாங்க அரேஞ்ச் பண்ணாங்க. ரிட்டர்ன் பண்ணிக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக திரும்ப ஒரு 2 days கழித்து இந்த புது மொபைல் ஒன்று வந்தது. ஸோ புது மொபைல் வந்த பிறகு திரும்ப ஃபர்ஸ்ட்டு நான் வேறு எதையுமே இன்ஸ்டால் பண்ணல. ஜஸ்ட்டு கால் பண்ணி எங்கள் பையனை வச்சு பேச வச்சேன். ஸோ அப்போ ரிசீவிங் எண்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே இல்லை. ஸோ இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருந்ததுங்க. அன்றைக்கி மேபி 2 months பேக் அந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் வச்சுருந்தாங்களா இல்லை இப்போவும் அது 3 days விண்டோ வரைக்கும் உண்டா என்னன்னு கரெக்டாக தெரியல. இப்போதைக்கு ஹெல்ப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா 7 days ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் அதுக்கப்புறமா ரிட்டர்ன் பண்ணிட்டேன் என் மொபைலை. ஸோ இந்த சேலில் மொபைல் வாங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ரிவ்யூவை நல்ல டீட்டெயிலாக பாருங்கள். உங்களுக்கு அது ஓகேவா, நல்லா இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாரானு யூஸ் பண்ணுறவங்கள்ட்டலாம் அப்புறமா மொபைலை வாங்கிக்கோங்க. ஆஸ் ஆஃப் நவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 days ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் மொபைல்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் ஆக்சசரிஸை பற்றி பார்க்கலாம். இதுக்கு ரிட்டன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டுமே 10 days வரைக்கும் உண்டுங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ரிட்டன் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதான டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்னால் ஆப்பிள் கஸ்டமர் கேர் கிட்ட தான் காண்டாக்ட் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணுறப்ப என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் அவங்க கொடுத்தாங்க, அதை தவிர ஒரிஜினல் பாக்ஸ் ஆஃப் பேக்கேஜிங் எல்லாமே வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஒரு சில மொபைல் ஆக்சசரிஸ்க்கு வெறும் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது 10 days வரைக்கும். பவர் பேங்க்ஸு, ஹெட்செட்ஸு, டேட்டா கேபிள்ஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் சார்ஜஸ், அடாப்டர்ஸ், இந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் வெறும் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஒரு சில மொபைல் ஆக்சசரிஸ் ரிட்டனே பண்ணிக்க மாட்டாங்க. என்னென்னா ஸ்க்ரீன் கார்ட்ஸு, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்ஸ், அதுக்கப்புறம் டெம்பர்ட் கிளாஸ் இதெல்லாம் ரீப்ளேஸ் கூட பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேப்லெட்ஸோட ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். டேப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 days வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டிஃபெக்டிவாக இருந்ததுன்னா சில கேஸில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸை வச்சு அவங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்யூஷன் தராங்களோ அதை பொறுத்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிப்பாங்களாம். நான் ரிட்டர்னபிள்னு கூட சில டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லேயே. ஸோ அப்படி இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணிக்க மாட்டாங்க.
நெக்ஸ்ட்டு லார்ஜ் அப்ளையன்சஸை பற்றி பார்க்கலாம். டிவி, ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 10 days வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த ப்ராடக்ட்டில் ஏதானும் டேமேஜோ டிஃபெக்டோ இல்லாட்டினா அதில் ஏதானும் ராங் ப்ராடக்ட்டை மாற்றி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்கனாலும் அப்போ வந்து பண்ணிப்பாங்களாம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரியே ரிட்டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம டிஃபெக்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டோன்னா டெக்னீஷியன் அவங்க அனுப்புவாங்க. ஸோ அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது உண்மையாகவே டிஃபெக்டா இல்லைனா நம்ம ஏதானும் ப்ராப்பராக பண்ணலையா அப்படிங்கிறத அவங்களே சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறத வச்சு தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அடுத்து டிஜி கேம் மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாமும் அதே 10 days ரீப்ளேஸ்மெண்ட் தாங்க. இப்போ நான் சொன்னதே தான் இதுக்கும். அடுத்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹெட்ஃபோன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 7 days ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாகவே ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ணிப்பாங்க. அதுவும் எந்த கேஸ்லனா டேமேஜாவோ டிஃபெக்டிவாவோ இருந்ததுன்னா இல்லாட்டி வேறு ஏதான ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு மாற்றி அனுப்பிச்சிட்டா மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிச்சன் ஐட்டம்ஸை பற்றி பார்க்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா செராமிக்கு இல்லாட்டினா ஏதானும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா இதை வந்து ஈஸியாகவே 10 days வரைக்கும் ரிட்டன் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிக்கவே இல்லை அப்படின்னா ரிட்டன் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், ஏதாவது டேமேஜான ப்ராடக்ட் வந்திருக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னாலும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக கிச்சன் அப்ளையன்சஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து கிரைண்டர், மிக்சி, டோஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர், அவன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வரும். இதை தவிர ஃபேனு, வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாமும் இதில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் 10 days வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேவே நல்லாவே அதை அலசி ஆராய்ஞ்சிடுங்க. அதில் ஏதானும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் 3 daysக்கு மட்டும் ரிட்டன் ஆப்ஷன் வச்சுருக்கலாம். அவங்க சில ப்ராடக்ட்ஸுக்கு நான் ரிட்டர்னபிள்னு போடாத ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 3 days விண்டோ மட்டும் ரிட்டன் அக்செப்ட் பண்ணிக்கலாம் மேபி. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த 3 daysல ரிட்டன் பண்ணிவிடுங்க. இல்லாட்டினா உங்களால் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க, நான் மோஸ்ட்டாக எல்லா ப்ராடக்ட்ஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர ஏதானும் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் வந்து அந்தந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you so much for watching. Happy shopping. Bye bye.